விசிகாலர் இங்கே அண்ணன் தம்பி உறவு. இந்த கட்சியை ஒரு குடும்பமாக தான் இயங்கும். ரொம்ப ஒரு தோழமை இருக்கும், பாசம் இருக்கும். நீங்கள் வேறு எந்த கட்சியிலுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் சென்னையிலேருந்து புறப்பட்டு தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்துக்கு போங்க, ஒரு விசிகா கட்சிக்காரர் சென்னையிலேருந்து தமிழ்நாட்டில் 38 மாவட்டங்களுக்கு ஃபோன் அடிச்சு எந்த மாவட்டத்துக்கு போல அங்கே 10 பேர் வரவேற்பு கொடுத்து என்ன தோழர் எதுக்காக வந்தீங்க என்ன பிரச்சனை கேட்பான். கூட வந்து அதை முடிச்சு கொடுப்பாங்க. நீங்கள் மற்ற கட்சியில் கிடையாது. நீங்கள் எந்த கட்சியிலையும் ஒரு மாவட்டம் போனீங்கன்னா யாரும் உங்களுக்கு கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் விடுதலை சிறுத்தைகளில் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த விஷயத்துக்கு வரேன், எனக்கு உதவி தேவைன்னா எல்லோரும் வந்து நிற்பாங்க. அதுதான் இது வந்து 38 மாவட்டமும் எங்களுக்கு வந்து ஒரு குடும்பம். அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து உங்களுக்கு கட்சிக்குள்ளே வந்த உடனே கட்சியில் முக்கியமான பொறுப்பு கொடுத்தாரு. 2021 வந்து தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இதை விட என்னங்க, நீங்கள் வேறு கட்சியில் வந்து எடுத்தெடுப்பில் ஒரு மாநில பொறுப்பு வாங்க முடியுமா? மாநில செயலாளர் பொறுப்பு எடுப்பிலேயே வேறு கட்சிகளில் நீங்கள் கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் வாங்க முடியுமா? முடியாதுங்க. அங்கே போனால் இணை துணைன்னு ஏதாவது அணிகளில் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பல கோடி ரூபா செலவு பண்ணி தான் உங்களை நகர்த்தி முன்னாடி வர முடியும் மற்ற கட்சிகளில். இங்கே எடுத்தெடுப்பிலே உங்களுக்கு மாநில செயலாளர், வந்த கொஞ்ச நாட்களே வந்து உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர். இதை விட வேறு என்ன வாய்ப்பு உங்களுக்கு? இதை கொண்டாட வேணாமா? காலம் முழுவதும் எங்கள் தலைவருக்கு இந்த கட்சிக்கு வந்து நன்றி கடன் இருக்க வேணாமா? பனையூர் பாபுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது கட்சியில் ஏற்கனவே சீனியராக இருந்து கட்சிக்காக வந்து ஓடி உழைச்சவங்க அவருக்கு போய் வேலை பார்க்குறாங்க. அவரை கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினவங்க அவருக்கு வேலை எம்எல்ஏ சீட்டு கிடைச்ச பிறகு அவருக்கு போய் வேலை பார்க்குறாங்க. கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்லாம் பனையூர் பாபு அழைச்சிட்டு வந்து தலைவருக்கு அறிமுகப்படுத்துகிறாங்கல்ல கட்சியோட முன்னோடிகள். அதே பனையூர் பாபுக்கு வந்து போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது அவங்க போய் நம்ம கூட்டிகிட்டு வந்த ஆள், கட்சியில் அறிமுகப்படுத்தின ஆள், அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. இருந்தாலும் தலைமையுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அவருக்கு வேலை பார்க்குறாங்க. இதுதாங்க இங்கே. இதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போய் எதுவுமே சாதிக்க முடியாதுங்க.